இடத்துல போய்க்கின்னு வந்துக்கின்னு இருந்தாலே சரியாகும் டிப்ரெஷன். அதுக்கு ட்ரீட் பண்ண வேணா ஒன்றும் வேணாம். இதுதான் மெக்கானிசமே. அந்த எனர்ஜி சும்மா இருந்தா அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். சும்மா இருந்தால் அந்த டிப்ரெஷனுக்கு யூஸ் ஆகும். அதாவது நெகட்டிவா நினைச்சு முடியாது நினைச்சு நம்ம வாழ்க்கை போச்சு அதுக்கு யூஸ் ஆகும் எனர்ஜி. நீங்க கொடுத்த எனர்ஜி அதனால சொல்றேன், நிறைய விஷயம் நீங்க லைஃப்ல ஜென்ரேட் பண்ணிட்டு நிறைய விஷயத்துல ப்ளஷர் ஜென்ரேட் பண்ணா உங்க லைஃப் சேஃப். ஓகே, சோ ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். இதுல என்ன பண்ணோம், இப்போ நிறைய இடத்துல செலவு பண்ண எனர்ஜி, அப்போ இந்த எனர்ஜி நீங்க எக்ஸசைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா எனர்ஜி யூஸ் ஆகும். ஸோ அது எக்ஸசைஸ் ரொட்டீன் ஜென்ரேட் பண்ணிக்கணும். மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. அதாவது இப்போ இதுக்கும் சாப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு, எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். சார் கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ரமணி ஃப்ரம் வெள்ளிவாக்கம். டாக்டர்ட்ட கேட்கலாமா உங்களோட கேள்விய? ஹலோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து 3 months கன்சீவ் ஆயிருக்கேன் டாக்டர். ஓகேங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டயபிட்டிஸ் இருக்கு எனக்கு 2 years-ஆ. இப்போ பாத்தீங்கன்னா லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. 155 அப்படின்றது ஹை அப்படின்ட்டாங்க. ஸோ இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன் நானு. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு நேற்று போய் செக் பண்ணும்போது ரொம்ப லோ ஆயிடுச்சு. திரும்ப எப்போ லோ ஆகுதுங்க? நேற்று போய் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 69 அப்படின்ட்டு லோ ஆயிடுச்சு. லோ டயபெட்டிக் அப்படின்ட்டாங்க. சரி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா வாக்கிங் எல்லாம் போக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாக்கிங் போயிட்டு இருக்கேன் நானு. ஸோ இப்போ வந்து அதுல டிப்ரெஷன்னால அந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டாங்க டாக்டர். ஓகே. உங்களுக்கு இந்த 2 years டயபெட்டிஸ் இருக்கா? 2 years-ஆ இருக்கு டாக்டர். 155 சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவா? இல்ல 155 வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டாக்டர். அப்புறம் ஓகே. see பாத்தீங்கன்னா இது ஹை தான், பட் நாட் அலார்மிங்லி ஹை. பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் டயபெட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கட்டாயம். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். இஷ்டத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணணும், இதனால ரொம்ப நீங்க கவலையோ பாதிப்புக்குள்ள ஆகுறீங்களா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, குழந்தைக்கு எதுனா குழந்தைக்கு எதுனா வருமா, இல்ல பின்னாடி எதுனா வருமா அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதுதான் அது நினைக்கவே கூடாது. நீங்க நினைக்கவே கூடாதுன்னு நான் வந்து தான் இருக்கோம். நீங்க நினைக்க கூடாது நினைக்காதீங்க. நீங்க நார்மல் அவேர்னஸ்குள்ள போங்க. இது ஒண்ணுமே கிடையாது, அலார்மிங்லி ஹைட்லாம் கிடையாது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஆச்சுன்னா டயபெட்டிக்ஸ் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்கும். அதனால நீங்க கூலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கூலா இருக்கிறது ஒரு மாத்திரை, அது ஒரு மெடிசன். நீங்க யூ ஈட் லெஸ், எக்ஸசைஸ் மோர் அண்ட் கீப் யுவர் மைண்ட் சூப்பர். மாத்திரையே தேவையில்ல டயபெட்டிஸ்க்கு, அழகா மேனேஜ் பண்ணலாம். இப்பயே மாத்திரை விட்டுற போறீங்க, நான் சொல்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் பண்ணணும். சரிங்களா? கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்கணும் நான் சொல்றது. மாத்திரை போட்டுக்கங்க, ஆனா நீங்க நார்மலா மைண்ட் வச்சுக்கோங்க. நத்திங் டு வரி. நீங்க எப்படின்னு சொல்லி குழந்தைக்கெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?